Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் செப்பனியா 3:17. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இது அருமையான வாக்குதத்தம். முதலாவது, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதையும், இரண்டாவது, வல்லமையான இரட்சகரான அவர் உங்கள் பேரில் மகிழ்கிறார் என்பதையும் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் நம் நடுவில் தான் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது நிமித்தம் அவர் நம்மை இரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மை கண்டிக்கிறவர் அல்ல. அவர் நம்மில் அன்பு கூறுவது மட்டுமல்ல, நம் பேரில் கம்பீரமாய் மகிழ்ந்து களி கூறுகிறார். மகா பெரியவரான யெகோவா தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை என் பிள்ளையே என்று அழைக்கிறார். உலகில் எல்லோரும் உங்களை மறந்து போயிருக்கலாம். உங்கள் பெற்றோரும் கூட உங்களை புறக்கணித்திருக்கலாம். உங்களுக்கு அன்பானோர் உங்களை மறந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் கண்கள் இயேசுவை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்கட்டும். அவரே உங்கள் தேவன். நீங்கள் அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அவர் சிலுவையில் தமது ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு இரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் அருளும்படியே அவர் தலை முதல் கால் வரைக்கும் நொறுக்கப்பட்டார். இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நீங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ கூடாது. உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுங்கள். இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் உங்கள் நண்பரை, தோழியை நீங்கள் அதிகமாக நேசித்தால் அந்த பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசு உங்களுக்காக சிலுவையில் செய்ததை காட்டிலும் உலக காரியங்களில் அதிகமாய் நம்பிக்கை வைத்தீர்களானால் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, நீரே என் தேவன் என்று கூறுங்கள். கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதிருந்தால், ஆண்டவரே, நீரே என் இரட்சகர் என்று அவரை நோக்கி கதறுங்கள். அவரை முழுவதுமாய் நம்புங்கள். அவர் உங்களை நேர்த்தியாய் மீட்டுக் கொள்வார். உலகம் உங்களை கைவிட்டிருக்கலாம். உலக மக்கள் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு முன் செல்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். அவர் உங்களோடு இருக்கிறார். எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் அகற்றி போட்டு இரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் அனைத்து பாக்கியங்களையும் தந்து ஆசிர்வதிப்பார். எப்படி அவர் நம்மிடத்தில் கம்பீரமாய் களி கூறுகிறார். ஏசாயா 62:5 நாம் அதை பார்க்கிறோம். மணவாளன் மணவாட்டியின் மீது மகிழ்ச்சியாய் இருப்பது போல தேவன் உங்கள் மீது மகிழ்ச்சியாய் இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு புதுமண தம்பதியர் எப்படி ஒருவரையொருவர் அளவில்லாமல் நேசிக்கிறார்களோ, அதே அன்பு, அதே நேசம் ஆண்டவர் உங்கள் மீது
வைக்கிறார். அது ஆழமானது, அகலமானது, உயரமானது. அவர் தம்முடைய அன்பு நிமித்தமாக உங்கள் இருதயத்திலே வந்து அமருகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்த பின்பு அவருடைய சீஷர்கள் மிகுந்த துக்கத்தோடு காணப்பட்டார்கள். இயேசுவை நாம் இனிமேல் பார்க்கவே முடியாதோ என்ற துக்கம். எம்மாவூர் கிராமத்தில் அவர்கள் நடந்து போய்க் கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்களுக்கு முன்பாக தோன்றினார். ஆனாலும் அவர்கள் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு திரும்பவும் உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களே என்று அவர் அவர்களை கண்டிக்கவில்லை. அதற்கு மாறாக அவர்களிடத்திலே அன்பு கூர்ந்தார். அவர்களிடத்தில் தன்னை விவரித்து விளக்கி சொன்னார். முதலிலிருந்து கடைசி வரைக்கும் வேதாகமத்திலே தன்னை குறித்து எழுதப்பட்ட வேத பகுதிகளை அவர் அவர்களுக்கு விளக்கி காட்டினார். அப்பொழுது அந்த 2 சீஷர்களும் ஒருவரையொருவர் பார்த்து வேத வாக்கியங்களை இயேசு நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆழமான அன்பு கொண்டவர்தான் நம்முடைய இயேசு. அதற்காகவே நாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம். அதன் மூலமாக நாம் இயேசுவை நம்முடைய இருதயங்களிலே ஏற்றுக்கொள்கிறோம். அது நிமித்தம் அவருடைய அன்பினால் அதிகமாக நாம் நிறைந்து கொள்கிறோம். ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனத்தின் மூலமாக இயேசுவை உங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவருடைய அன்பினால் நீங்கள் நிரம்புவீர்கள். ஒரு தாயை போல அவர் உங்களை நேசிப்பார். உலகத்திலே பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் அதன் மத்தியில் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார். இயேசு என்னோடு இருக்கிறார், என் நடுவில் இருக்கிறார் என்று நீங்கள் தைரியமாக சொல்லும்படி கிருபை செய்வார். கர்த்தர் தாமே தமது அன்பின் நிமித்தம் உங்களுக்குள்ளே அமர்ந்திருப்பாராக. இன்றைக்கு நீங்கள் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்களா? ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்போதும் என்னோடு இருப்பதாக வாக்கு பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எவ்வித சூழ்நிலையிலிருந்தும் என்னை மீட்டுக் கொள்வதற்கு நீர் மாத்திரமே வல்லவராய் இருக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். தயவாய் என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரித்து ஆவியிலும் சத்தியத்திலும் நான் விடுதலையோடு உம்மை ஆராதிக்கும்படி என்னை புதிதாக்குவீராக. உம்முடைய சித்தத்திற்கேற்ப நான் தீர்மானங்களை செய்யும்படி என் கரத்தை பிடித்து எனக்கு உதவி செய்யும். என்னை விடுவித்து மகிழ்ச்சியினால் நிரப்பும்படி நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து என் வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். உமக்கு மகிமையுண்டாகும்படி என் வாழ்வில் நீர் விடுதலையை அருளுவீர் என்று விசுவாசித்து உம்முடைய வாக்கை நம்புகிறேன். என் வாழ்க்கை எப்போதும் உம்முடைய நன்மையை காட்டுவதாகவும் உம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையையும் கொண்டு வருவதாகவும் அமைய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் மீது நீர் அன்புள்ளவராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் என்னை நேசிக்கிறவர் மாத்திரமல்ல, எனக்குள்ளிருந்து களி கூர்ந்து கொண்டிருப்பதற்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புவீராக. நான் அமிழ்ந்து போகாதபடி என்னை ஆற்றி தேற்றுவீராக. என்னுடைய நித்திரை இன்பமாயிருக்க என்னை உம்முடைய சமாதான
சமாதானத்தினால் நிறைப்பீராக. உம்முடைய அன்பு எனக்குள் பொங்கி வழிவதாக. நீர் எனக்குள் இருந்து களி கூர்ந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.